Hi friends, welcome to Almavira Channel Vlogs. வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். செவ்வாய்க்கிழமையிலேருந்து தான் பொங்கலே ஸ்டார்ட் ஆகுது சொல்லியிருந்தேன் இல்லையா. செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்து பால் குடம் எடுக்கிறது, அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வேண்டுதல் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க கத்தி செலுத்துறது, அதுக்கப்புறம் விளக்கு பூஜை. இந்த வீடியோ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். செவ்வாய்க்கிழமை பால் குடம் எடுக்கிறதுக்கு காலையில் ஒரு 7 மணிக்கு மேலே கோயில்கிட்ட வந்துடணும்னு சொல்லிட்டாங்க. 8 மணிக்குள்ளே பால் குடம் எடுக்கணும், வெயில் வரதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தராக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ரெடியாகி வர்றதுக்கு கரெக்டாக 8 மணிக்கிட்ட ஆயிடுச்சுங்க. 8 மணிக்கு மேலே பால் குடம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறமா பால் குடம் எடுத்துகிட்டு அப்படியே ஊர் சுற்றி வருவோம் இல்லைங்களா. வெயில் நிறைய வந்துட்டு அப்புறம் ஊர் சுற்றி வர்றதுக்கு கொஞ்சம் பேர் கொஞ்சம் மயக்கம் வருது மாதிரி கஷ்டமாக இருக்குன்றதுனால காலையிலே சீக்கிரமாக பால் குடம் எடுத்துடலான்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் பால் குடம் எடுத்து ஊர் சுற்றி அப்படியே வந்துட்டு இருந்தோம். அப்புறம் என் பையனை வந்துட்டு முன்னாடி போய் வீடியோ எடுப்பா வர்றதுன்னு சொல்லியிருந்தேன். முன்னாடி போய் அங்கே மேலே அடிக்கிறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். எங்களை கவர் பண்ணுறானோ இல்லையா, அவங்களெல்லாம் ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அவன் தேடி பார்த்து அவனை காணோம். சரின்ட்டு நானும் கம்முன்னு விட்டுட்டேன். அப்புறம் பால் குடம் வந்துட்டு என் பொண்ணும் அதுக்கப்புறம் 2 தங்கச்சிங்கள யாரோ ஒருத்தர் மாற்றி மாற்றி எடுங்கம்மான்னு சொல்லிட்டு 2 பால் குடம் சொல்லியிருந்தேன். பார்த்தா அதுக்கப்புறம் சரி நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கோவிலில் அலௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி தேங்காயும் பூ மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட பால் குடம் எடுத்துக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு எங்ககிட்ட இன்னொரு பால் குடம் வேறு இருந்தது. குலதெய்வம் கோவிலில் கொடுத்த பால் குடமும் இருந்ததா, சரின்ட்டு போயிட்டு தேங்காயும் பூவும் ஒரு கடகடன்னு போயிட்டு வீட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டார். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நானும் ஒரு பால் குடம் எடுத்தேன். மொத்தம் 3 பால் குடம் எடுத்தோம். அது மாதிரி புடவை வந்துட்டு என் லாஸ்ட் தங்கச்சிக்கிட்ட முதல்ல கேட்டிருந்தேன், புடவை உனக்கு சேர்த்து எடுக்குவான்னு கேட்டதுக்கு நான் புடவை அந்த அளவுக்கு கட்ட மாட்டேன், எனக்கு புடவை வேண்டான்ட்டா. அதனால் நானும் 2வது தங்கச்சி மட்டும்தான் ஒரே மாதிரி. எங்கள் ஊரில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி எடுக்கும்போது அவளுக்கும் ஒரு புடவை சொல்லிவிட்டு அப்புறமா நானும் ஒரே மாதிரி புடவை கட்டியிருந்தோம். சரி பால்குள்ளே எடுத்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கோயிலுக்கு முன்னாடி எல்லாரும் அருள் வந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா என் வீட்டுக்காரர் எங்கட பக்கத்தில் காணோன்னு பார்த்தா அவர் அங்கே போய் வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் இந்த வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். இது எல்லாமே அவர் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. எல்லாருமே நல்லா சாமி வந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா விபூதியெல்லாம் போட்டு அப்புறம் நிறுத்தினதுக்கப்புறமா ஒவ்வொருத்தராக அப்படியே கோவிலை சுற்றி அம்மாவுக்கு பால் குடத்தை எடுத்துகிட்டு போய் அபிஷேகம் பண்ணோம். அபிஷேகம் பண்ணும்போது பால் குடத்தை கொடுத்து ஒரு நிமிஷம் நின்று அம்மாவுக்கு அபிஷேகம் பார்த்துட்டு அப்படியே நானே பொண்ணு தங்கச்சிலாம் வெளியே வந்துட்டு நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் எல்லாருமே பால் குடம் எடுத்தவங்க எல்லாம் அம்மாவுக்கு நல்லபடியாக அபிஷேகம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் கோவிலில் பிரசாதம் கொடுத்தாங்க. பால் குடத்தை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுட்டு மறுபடியும் நடந்து வரணும் இந்த வெயில்னு சொல்லிட்டு கோவிலில் அங்கங்கே அப்படியே எல்லோரும் பேசிக்கிட்டு நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு உட்காந்துட்டோம். நிறைய பேர் அன்றைக்கி நைட்டு மறுநாள் காலையில் தான் பால் குடம் எடுக்கணும், காலையில் தான் வந்து நாங்கள் வீட்டெலாம் பார்த்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறமா பேசிலாம் முடிச்சுட்டு பிரசாதம் கொடுக்கவும் பிரசாதமும் வாங்கிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம். பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், அப்புறமா அப்பளம், அப்புறம் கேசரி கொடுத்தாங்க. கேசரி ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. வாங்கி அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே உட்காந்து சாப்பிட்டாச்சு. இவங்க எல்லோரும் தான் அன்றைக்கி அன்னதானம் போட்டிருந்தாங்க. 3 நாளுமே இவங்க எல்லோரும் சேர்ந்து தாங்க அன்னதானம் போட்டிருந்தாங்க. எல்லா பிரசாதமும் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. நாள் மட்டும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தார். நான் வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறமா அவர் தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தார். சூப்பராக இருந்தது பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் என் வீட்டுக்காரும் சாத்தூருக்கு தாங்க போயிட்டோம். அம்மாவுக்கு பட்டு எடுக்கணும், பிள்ளையாருக்கு துண்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்புறமா நான் அவர் சாத்தூருக்கு போயிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கடகடன்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டு என் பொண்ணை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா அவளை சாமிக்கு அம்மனுக்கு எடுத்த பட்டு, பிள்ளையாருக்கு எடுத்த துண்டு, மாலை என்னென்னா வாங்கியிருந்தோமோ தாம்பாள தட்டில் வச்சு அவளை முன்னாடி போக சொல்லிட்டேன். நான் வந்துட்டு எங்கள் அண்ணி வீட்டில் வந்துட்டு கத்தி செலுத்துகிறாங்க அம்மாவுக்கு, அதுக்காக பூஜை பண்ணணும் வர சொல்லியிருந்தாங்க. நான் கடகடன்னு அங்கே தான் போயிருந்தேன். நான் போகும்போது பூஜைலாம் ஸ்டார்ட் பண்ணி பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. போய் அங்கேயும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு என் பொண்ணு கூட தான் நின்றுட்டு இருந்தேன். பக்கத்துலேயே தங்கச்சிக்கு வளையாப்புன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, தங்கச்சி, அதுக்கப்புறமா தங்கச்சியோட பொண்ணு, அவன் மச்சினேன் எங்கள் வீட்டுக்காரோட சித்தி பசங்க, அடுத்து 2 குழந்தைங்க வருவாங்க. அவங்க 2வது தம்பியோட பொண்ணு. வாங்க அவங்களே காட்டுறேன். அப்புறமா அப்படியே ஒவ்வொரு வீட்டில் போய்ட்டு அந்த வேண்டுதலுக்காக கத்தி செலுத்துகிறாங்க இல்லையா, அவங்க வீட்டில் போய் பூஜை பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தாங்க. அங்கங்கே கொஞ்சம் நேரம் அவங்க போயிட்டு வர வரைக்கும் நின்றுட்டு இருந்தோம். என் பொண்ணு வேறு கை வலிக்குது, நீ கொஞ்ச நேரம் தூக்கிட்டு வாமான்னு சொல்லியிருந்தா. அதுக்கப்புறமா நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். என் வீட்டுக்கார் எங்கள் கூடயே தான் வந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பாதியிலே ஆளை காணோம் பார்த்தா முன்னாடி போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். நான் அதுக்கப்புறமா தான் பார்த்தேன். என் மச்சினனோட பெரிய பொண்ணு, 2வது மச்சினனோட பெரிய பொண்ணு, அப்புறம் கையில் வச்சுருக்கிறது 2வது பொண்ணு. அழகாக 3 குழந்தையும் வீடியோலாம் எடுத்து வச்சுருக்காரு. குழந்தைங்கனாலே அழகு தான் இல்லையா. அப்புறமா சூப்பராக வீடியோலாம் அவர் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் அதுக்கப்புறம் தான் பின்னாடி இருந்து வந்துட்டு இருந்தோம். பொறுமையாக ஒருத்தர் நின்று தான் வந்தாங்க. அவர் கோவில்கிட்ட வந்துட்டு குழந்தைங்களையும் வீடியோ எடுத்துகிட்டு அங்கேயும் நின்றுட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பாருங்கள் எல்லோரும் அந்த கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள். அம்மாவுக்கு பட்டு, மாலை, அபிஷேகத்துக்கு பொருள், அப்புறமா கத்தி வேண்டுதல், இந்த மாதிரி நிறைய புது கத்தி செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நிறைய பேர் வேண்டுதல் வச்சு வேணுனதுக்கப்புறமா அம்மாவுக்கு கத்தி கொண்டு வந்து செலுத்தியிருந்தாங்க.
நாங்கள் கோவில்கிட்ட போகிறதுக்குள்ளே விளக்கு பூஜைக்கு இடம் பிடிக்கிறதுக்காக அங்கங்கே நின்றுட்டு இருந்தாங்க எல்லாரும். என் தங்கச்சிங்க எங்கள் கூட வரேன்னு சொன்னவங்கள ஆளே காணும். சரி வீட்டில் என்ன தான் பண்ணுறாங்கன்ட்டு நாங்களும் கம்முன்னு விட்டுட்டோம். கோவிலுக்குள்ளே போயிட்டு வரும்போது பார்த்தா வெளியே நின்று இந்த விளக்கு பூஜைக்கு இடம்லாம் பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. முன்னாடி போனோன்னா கொஞ்சம் கோயிலுக்கு முன்னாடி உட்காந்து அழகாக உட்காந்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆளுங்க வர வர கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார மாதிரி இருக்கும். நல்லா அழகாக அவங்க 2 பேரும் இடம் பிடிச்சி வச்சுருந்தாங்க. நானும் போயிட்டு இவ்வளோ தூரம் வந்தவங்க விளக்கு வீட்டில் வச்சுட்டு வந்துட்டாங்க. நான் போயிட்டு மறுபடியும் நானும் என் பையனும் தான் போயிட்டு விளக்கு போய் பார்த்தா விளக்கு மஞ்சள் குங்குமம் எதுவுமே வைக்கல. அப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு விளக்குக்கு பூவெல்லாம் போட்டு நானும் என் பையனும் தான் போய் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அது வரைக்கும் அவங்க அங்கே உட்காந்துருந்தாங்க. மறுபடியும் பார்த்தா ஸ்பூனும் டம்ளரும் எடுத்துகிட்டு வரல. நாங்கள் அதை மறந்துட்டு வந்துட்டோம். மறுபடியும் என் தங்கச்சி தான் நீ தான் போய் எடுத்துகிட்டு வான்னு என் 2வது தங்கச்சியும் அனுப்பிச்சிருந்தேன். காலில் செருப்பு வேறு காப்பு கட்டினால போடுறது இல்லையா, காலை குட்டி குட்டி கல்லுலாம் குத்தி ரொம்பவே வலி. அப்புறம் அவள் தான் போயிட்டு அந்த ஸ்பூனு டம்ளர்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தா. எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் கொடுத்ததுக்கப்புறம் எல்லோரும் விளக்கு பூச்சிக்கு அதுக்கப்புறம் கூட ஆளுங்க வந்து உட்கார ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என் பொண்ணு லாஸ்ட் தங்கச்சி தான் உட்காந்துருந்தாங்க விளக்கு பூஜைக்கு. நல்லபடியாக அம்மாவுக்கு விளக்கு பூஜைலாம் பண்ணி முடித்தாங்க. பண்ணி முடிச்சு அந்த ஊதுபத்தி அந்த கற்பூரெல்லாம் காட்டும்போது அந்த வெளிச்சத்தை பார்க்கும்போது பாருங்களேன் ரொம்பவே அழகாக இருந்தது. சூப்பராக இருந்ததுங்க அது பார்க்கறதுக்கு. நல்லபடியாக விளக்கு பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு விளக்கெல்லாம் அங்கே வீட்டில் வச்சுட்டு அப்புறம் அன்றைக்கி நைட்டு அன்னதானம் போடுறாங்க, பிரசாதம் வாங்க வரணும். விளக்கெல்லாம் எடுத்துன்னு போய் வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நானே 2 தங்கச்சிங்களும் கொஞ்சம் ஃபோட்டோ வீடியோ தாங்க எடுத்துகிட்டு இருந்தோம். கிளம்பிட்டு வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். நானும் என் பொண்ணு ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டோம். அப்புறம் அவங்களும் தனித்தனியாக வந்துட்டு அங்கே உடனே விளக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணதுனால எதுவுமே எடுக்க முடியல. போயிட்டு வந்து தாங்க கொஞ்சமாக தான் எடுத்திருந்தோம். ஏன்னா அங்கே வேர்த்து கொஞ்சம் இதுவாக இருந்ததா லைட்டாக மட்டும் குட்டியாக ஒரு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு அப்புறமா பிரசாதம் வாங்க போயிட்டோம். பிரசாதமாக வாங்கி சாப்பிட்டு ஒரு 10 மணிக்கு மேலே கோவிலுக்கு போனோம். அன்றைக்கி நைட்டு தான் கரகம் எடுக்கிறாங்க. புதன்கிழமை காலையில் பொங்கலுங்க. எங்கள் ஊர் பொங்கல் திருவிழா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.